ஃபேமிலியோட எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குளிக்கிறது வந்து ஒரு இந்த பீச்சே வேறு மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு தான் ஃபேமிலியோட டூர் போயிட்டுருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இங்கே உள்ள குட்டி அந்தமான் மாலத்தீவு அப்படிம்பாங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். அந்த வில்லேஜை வந்து சில பேர் வந்து பூவத்தடி என்றும், சில பேர் வந்து பூவை தேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பூவை தேடிங்கிற கிராமத்தை தான் நாமும் தேடி போயிட்டுருக்கோம். நமக்கு இதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த பிளேஸு எப்படி இருக்குதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். பூவை தேடி அப்படிங்கிற அருமையான வில்லேஜுக்கு போகிறதுக்கு நம்ம 1 இயராக ட்ரை பண்ணி கடைசியாக இன்னைக்கு தான் அந்த டைம் செட் ஆகுனுச்சு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து க்ரௌடை லைக் பண்ணுவாங்க. சில பேர் வந்து க்ரௌடு இல்லாத பீச்சு இல்லாட்டி அது மாதிரி ஸ்பாட்டை லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தனியாக நாம் மட்டும் சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஸ்பாட்டை லைக் பண்ணுறதில்ல நானும் வருவேன். அதனால தான் இந்த மாதிரி பிளேஸை தேடி தேடி போயிட்டே இருக்கிறேன். அப்படி தேடி போகிற ஒரு பிளேஸ் தான் இந்த பூவை தேடி. உண்மையிலே இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கிராமம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாகப்பட்டினத்துலேருந்து டுவோர்ட்ஸ் வேளாங்கண்ணி போகிற ரூட் வழியாக நாம் போனால் இந்த ரூட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். அதே மாதிரி வேளாங்கண்ணியை தாண்டி 2 ரூட்டு பிரியும். ஒன்று டுவோர்ட்ஸு திருத்துறைப்பூண்டிங்கிற ஒரு ஊரும், இன்னொன்று வந்து வேதாரண்யம் அப்படிங்கிற போகிற ரூட்டும் பிரியும். அதில் நாம் லெஃப்ட் எடுத்துட்டோம்னா இந்த பூவை தேடி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு போயிடலாம். நாம் இப்போ ஆல்மோஸ்ட்டு வேளாங்கண்ணியை ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த ரோடு வரும். அந்த ரோட்டில் போய் லெஃப்ட் எடுத்துட்டோம்னா பூவை தேடி அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிடலாம். வேளாங்கண்ணி அப்படிங்கிற ஊரை தாண்டி நம்ம ஈசிஆரில் வந்து லெஃப்ட் எடுத்தாச்சு. லெஃப்ட் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த பூவை தேடி அப்படிங்கிற கிராமம் வந்துடும். ஸோ உண்மையிலேயே ரொம்ப அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம உள்ளறக்க போகிறோம் அப்படிங்கிறனால இன்னொரு ஆர்வம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. போக்கிலே பார்த்திங்கன்னா மைல்டான ரைனிங், அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அந்த வில்லேஜுக்கும் வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு செம்ம சூப்பராக. ஏதோ ஒரு சூப்பரான ஒரு ஏசியன் பேஸ்டு ஒரு ஐலாண்டில் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுனுச்சு. ஸோ அழகான ஒரு கிராமத்து வழியாக நம்ம உள்ளறக்க ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். இந்த கூகுள் மேப்பில் அந்த லொக்கேஷனை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குண்டா. கடற்கரை ஓரத்தில் ஒரு அழகான கிராமம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிராமத்துக்கு தான் நாம் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா 2 சைடுமே மணலில் வந்து நடுவில் தார் ரோடு போட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளக்க தான் இருக்குது. லொக்கேஷன் வந்து செம சூப்பரான லொக்கேஷனு. ரொம்ப இன்டீரியராக ஒரு வில்லேஜ் உள்ளக்க ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பீச் உள்ளக்க போக போகிறோம். ஏரியா பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு வில்லேஜ் அப்படிங்கனால அந்த நம்ம போயிட்டுருக்க ரோடு வந்து ரொம்ப அகலமாகலாம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு அகலம் கொண்ட ரோடாக தான் இருக்குது. நம்ம வந்து மெதுவாக தான் வண்டியை ஓட்டிகிட்டு போகணும். டக்குண்டு எதிரில் ஒரு வெஹிக்கிள் வந்தால் கூட நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணி சைடு கொடுத்து தான் நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷனு. ஆனால் 2 பக்கமும் க்ரீனியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வேலி. அந்த வேலியை வந்து கிழுவை மரம்னு சொல்லுவாங்க இந்த சைடில் இந்த பகுதி மக்கள். அந்த கிழுவை மரத்தை வச்சு அழகாக வேலி அமைச்சிருக்குது. இன்னும் சூப்பராக இருந்துச்சு.
மெயின் ரோட்லேருந்து 2 to 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பீச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரோடு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு காரில் போக முடியாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுனால நம்மளுக்கு வந்து பிளானை கேன்சல் பண்ணுற ஐடியா இல்லை. எப்படியா இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சின்ன குறுக்கு சந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறேன். அந்த வில்லேஜில் உள்ள சில பேர்கிட்ட நான் வழி கேட்குறேன். சில பேர் வந்து இப்படியே போங்கன்ட்டாங்க, சில பேர் அப்படியே போனாங்க, சில பேர் வந்து இந்த ரூட் வழியாக காரு போகாது, பைக்கு போகாதுன்னு சொன்னாங்க. துணிஞ்சு நம்ம போயிட்டுருக்கோம். சில பேர் வந்து பைக்கில் தான் போன்னு சொன்னாங்க. இப்போ தான் தெரியுது இங்கே வந்து காரு கண்டிப்பாக போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு, நம்ம ஃபேமிலிலாம் வந்திருக்கிறதுனால, குழந்தையெல்லாம் வந்ததுனால இவ்வளோ தூரம் இறங்கி நடக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு துணிஞ்சு ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ண மாதிரி இறங்கியாச்சு. மோஸ்ட்லி ஜீப்பு மாதிரி வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்மள மாதிரி மீடியம் ரேஞ்சு காரில் வந்தோம்னா ரொம்ப ட்ரபுள் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ரிஸ்க் எடுக்கணுண்டா தைரியமாக இந்த மாதிரி காரில் வரலாம். ஒரு வழியாக பூவைத்தேடி பீச்சை தேடி தேடி வந்தாச்சு. ஆனால் ரோடு நம்ம நினச்ச மாதிரிலாம் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக காரில் வர முடியாது. டூ வீலரில் வந்துடலாம். எதில் வந்தாலுமே ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஐயோ இவ்வளோ பெரிய டீப்பான ஏரியாவில் வண்டி பஞ்சர் ஆகணுச்சுண்டா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதே பயம் எனக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே பயத்தோட தான் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எண்டு பாயிண்ட் மாதிரி இருக்குது. வந்து இங்கே காரை நிப்பாட்டியாச்சு. காற்று வேறு மாதிரி இருக்குது. செம்ம ஸ்பீடாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. லொக்கேஷனும் செம்ம சூப்பராக இருக்குது. இதையும் தாண்டி போக முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். வந்து இங்கே காரை பார்க் பண்ணிட்டேன். பூவைத்தேடி பீச்சை வந்து தேடி வந்தாச்சு. வந்தால் செம்ம இன்டீரியரு. ஃப்ரெண்டுங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. பட் வந்து காரில் வர முடியாது. ரொம்ப டேஞ்சரான ஒரு ட்ராவலாக தான் வந்து இறங்கினேன். பார்க்கும்போதே தெரியும். ஸோ இடமே வேறு மாதிரி இருக்குங்க. அமைதியாக தாய்லாந்து பேங்காக்லாம் மலாய் போட்டு அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. இவ்வளவு பக்கத்தில் இருந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து நம்ம பார்வைக்கோ நாலேஜுக்கோ தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் அந்த ஃபீலிங்லாம் மறைஞ்சிருச்சு. இருக்கிற லொக்கேஷன் அப்படி ஒரு லொக்கேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து பயங்கரமான டீப் ஒரு வில்லேஜ்லேருந்து 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் அந்த பீச்சுக்கு வர முடியும். இங்கே வந்து எந்த விதமான கடையோ வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்லி ஆடு மாடு இருக்கும், இல்லாட்டி நாம் இருப்போம். ஸோ அது நம்மளுக்கு தகவல் வந்ததுனால நம்ம எல்லாம் ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்தாச்சு. நீங்களும் அதேமாதிரி ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. இனிமே இங்கேருந்து காரை இஞ்சி கூட நகர்த்த முடியாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே காரை பார்க் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னும் காரில் அங்கே போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். சொல்லப்போனால் ரொம்ப டீப்பான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு மேலே காரு போகாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். பட்டா காரு போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால காரை உள்ளார்க்க கொண்டு போகிறேன். ஆனால் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர் தான். நீங்கள் ரோடே பார்க்கலாம். இந்த மாதிரி மணலில் தான் காரு போயிட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ரு, ரைட் சைடில் சவுக்க தோப்பு, கொஞ்சம் தூரத்துலேயே பீச்சு. ஏரியா உண்மையிலேயே வேறு மாதிரி. இந்த பகுதியில் வந்து மோஸ்ட்லி வெட் லேண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இடத்துல வந்து காரில் போகிறது ரொம்ப டேஞ்சரு இந்த மாதிரி இடத்துக்கு. அதனால் என் கசின் வந்து நான் ரோடை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வாங்கினேன்னா ஆஃப் ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி பீச்சில் அலை வேறு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே இல்லை பீச்சில். பயந்து அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்து காரை பார்க் பண்ணிட்டேன். பீச்சுக்கு எனக்கும் ஒரு 100 ஃபீட்டு கூட இல்லை, அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டேன். அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நான் அதுதான் ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கசின் சபீர் சொன்னாப்புல
வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி கடைசியில் பீச்சுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. வந்தால் பீச்சில் யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கோம். லொக்கேஷன் அப்படி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. வெஸ்டர்ன் சைடு யூரோப்பு ஸ்டேட்ஸ்லாம் போனோம்னா இது மாதிரி பீச்சுகளை வந்து ப்ரைவேட் பீச்சுன்னு சொல்லுவாங்க. பெர்மிஷன் வாங்கிவிட்டு பெரிய லெவலில் பணம் கட்டிட்டு தான் போகணும். அதே மாதிரி ஒரு பீச்சை வந்து இங்கே இலவசமாக நம்ம உள்ளே இருக்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையை லொக்கேஷனும் நல்லா இருக்குது, நம்மளுக்கும் ப்ரைவசியும் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்டா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குன்ட்டு மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. எனது நண்பன் சாதிக்கு ரெஃபர் பண்ணதுனால தான் அந்த ஏரியாவுக்கு வந்தேன். வந்தால் பாருங்கள், பூவைத்தேடியில் வந்து பூ இருக்குதோ இல்லையோ அப்படி ஒரு சின்ன ஒரு குட்டி ஐலாண்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது, சான்ஸே இல்லை, எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதே மாதிரி கரீபியன் ஐலாண்ட்ஸில் நிறைய இடத்த பார்க்க முடியும். உனக்கு எப்படி திடீர்னு கேட்காதீங்க, நம்ம வந்து கரீபியன் ஐலாண்டில் நிறைய இடத்துக்கு போனதெல்லாம் அந்த செய்தியை சொல்கிறேன். இப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன், இங்கே உள்ள மணல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கு பிளாக்காக இருக்குது. ஆனால் மற்ற பீச்சில் வந்து இந்த கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குங்க, இன்னும் போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி அருமையான பீச்சு நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. பட்டு பூவைத்தேடி பீச்சை பொறுத்த வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க, ஃப்ரீடமாக குளிக்கலாம் அப்படின்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாம் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஃபிஷர்மேன் ஏரியாவும் இல்லை, போட்டெலாம் வந்து பார்க்கிங் போடுறதுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சரியான ஒரு டீப்பு இன்டீரியர் வில்லேஜ். அந்த வில்லேஜ்லேருந்து 2 கிலோமீட்டரில் தான் அந்த பீச் இருக்குது. இப்போ நம்ம வந்து பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அழிந்து போன ஒரு சவுக்கத்தோப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே சின்ன லெவலில் ஒரு சவுக்கத்தோப்பு இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு சின்ன ஏரியா இருக்குது, இப்போ நிறையா பனைமரம் இருக்குது. அங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த க்ரௌடு பிடிக்காதவங்க, அப்புறம் வந்து க்ரௌடை பார்த்தா கூச்ச சுபாவம் உள்ளவங்கெல்லாம் இந்த மாதிரி பீச்சுக்கு வரலாம். அப்புறம்னா நம்ம வந்து பீச்சுக்கு குளிக்கிறதுக்கு இறங்கியாச்சு. வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மற்ற கடலில் இருக்கிற மாதிரி அலையெல்லாம் பார்க்க முடியாது, அதனால் கடலில் இறங்கி போயிட்டே இருக்கேன். வாவ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பீச்சில் குளிக்கிறது செம்ம சூப்பராக இருக்குது. பெரிய அலை ஒன்று வருது, பெரிய அலை வருது. இப்படியே வச்சுருந்தோம்டா கேமரா டமால் ஆகிடும். ஸோ கேமரா கோயிங் டு சேஃப் சைட். ஏரியாவே வேறு மாதிரிங்க. காக்கன்னு ஒரு படத்தில் வந்து ஒரு லொக்கேஷன் வரும், அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான் அன்னைக்கு நம்ம வந்து விளாகிங் பண்ணது.